அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சான்றோர் பாடசாலை பாகம் 1. உள்ளம் மென்மையாக. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமவுல்லா கூறினார்கள், ஆதாமின் மகனே, உனது உள்ளம் எப்படி மென்மையாக ஆகும்? உனது கவலையோ மறுமை அல்லாத வேறு ஒன்றில் இருக்கிறது. கருத்து: உள்ளம் மென்மையாக இருந்தால்தான் அறிவுரைகள் அதில் நற்பலன் தரும். உள்ளம் மென்மையாக இருந்தால்தான் கண்கள் இரையச்சத்தால் கலங்கும். உள்ளம் இறுகிவிட்டால் அதில் அறிவுரைகள் பலனளிக்காது. மறுமையின் கவலையில் இருக்கின்ற உள்ளம்தான் மென்மையாகவும் இலகுவாகவும் இருக்கும். அதுதான் அறிவுரைகளை செவியுறும்போது மறுமையின் அச்சத்தால் அழும், தன் பாவங்களை எண்ணி அழும், அல்லாவின் அன்பால் அழும், அல்லாவின் பயத்தால் அழும். அதுதான் நல்லவர்களின் நட்பை நாடும். அதுதான் இறை வணக்கத்தில் நாட்டம் கொள்ளும். இறை வேதத்தை ஓதுவதில் இன்பம் காணும். ஏழை எளியவர்கள் மீது பிரிவும் காட்டும், அனாதைகள் மீது அன்பும் காட்டும். உலக மோகத்தில் மூழ்கியுள்ள உள்ளமோ இறுக்கமாக இருக்கும். அது கடினமான கல்லாக இருக்கும். அந்த உள்ளத்தில் இறைபயம் இருக்காது. அந்த உள்ளத்தில் அறிவுரை பலனளிக்காது. இரையச்சத்தால் அது அழாது. அல்லாவின் மீது அன்பும் கொள்ளாது. அவனை அஞ்சவும் செய்யாது. நல்லவர்களின் நட்பில் நாட்டம் கொள்ளாது. ஏழை எளியவர்கள் மீது பிரிவும் காட்டாது. செல்வந்தர்கள் பக்கமே அதன் கவனம் இருக்கும். தங்கம் வெள்ளியின் பக்கமே அதன் நாட்டம் இருக்கும். பணம்தான் அதன் கிப்லா, செல்வம்தான் அதன் உறவு, வசதிதான் அதன் நோக்கம், உலகம்தான் அதற்கு எல்லாம். இப்படிப்பட்ட உள்ளம் மிக மோசமானது. இதன் முடிவு மிக கேவலமானது. இதன் கொள்கை மிக கெட்டது. இதன் குணம் மிக கொடூரமானது. அந்த உள்ளத்தில் தர்மம் இருக்காது, நீதம் இருக்காது, மனசாட்சி இருக்காது. அல்லாஹ் கூறுகிறான், அல்லாவின் நினைவை விட்டு விலகி இறுகிவிட்ட உள்ளங்களுக்கு கேடுதான். அவர்கள்தான் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றனர். அல் குர்ஆன் 39:22. தங்கள் இறைவனை பயப்படுகிறவர்களின் தோள்கள் அதனால் குர்ஆனை செவிமடுப்பதால் சிலிர்க்கின்றன. பிறகு அவர்களுடைய தோள்களும் உள்ளங்களும் அல்லாவின் நினைவின் பக்கம் மென்மை அடைகின்றன. அல் குர்ஆன் 39:23. அல்லாவின் நினைவை விட்டு தூரமான இத்தகைய உள்ளங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது உள்ளங்களை உலக மோகத்திலிருந்து பாதுகாப்பானாக. மென்மையான உள்ளத்தையும் அல்லாவின் அச்சத்தால் அழுகின்ற கண்களையும் நமக்கு தருவானாக. அறிவுரைகள் மூலம் நல்லுணர்வு பெறுகின்ற உள்ளங்களை நமக்கு தருவானாக. ஆமீன்.